இன்னைக்கான எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்க போகிறேன். அது கூடவே ஒரு காயினும் எடுத்துக்க போகிறேன். இந்த 2 பொருளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாம். அந்த கிளாஸ் மேலே ஒரு கார்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ காயினை வந்துட்டு கரெக்டாக அதோட சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன கேம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கரெக்டாக சென்டரில் அந்த காயினை ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த கார்டை மட்டும் மூவ் பண்ணி டம்ளரில் கரெக்டாக அந்த காயின் விழுதான்னு செக் பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு விழுந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விழலைன்னா பரவாயில்ல. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை செய்யலாம். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா. இப்போ நான் அந்த கார்டை வெறுமனே மூவ் பண்ணாமல் அந்த கார்டை சுண்டி விடுறேன். இதனால் அந்த காயின் கரெக்டாக டம்ளரில் ஃபால் ஆகிடுது. இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனர்ஷியனா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பொருள் அதோட ஸ்டேட்டை மாற்றிக்க மாட்டேன்னு ரெசிஸ்ட் பண்ணுதில்ல, அதுதான் இனர்ஷியா. இங்கே இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் ஆக்ட் ஆகுது. அந்த காயின் ரெஸ்ட் ஸ்டேட்லேயே இருந்தது. நம்ம சடனாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அங்கே அந்த காயின் மூவிங் ஸ்டேட்டுக்கு மாறணும். ஆனால் மூவிங் ஸ்டேட்டுக்கு மாறாமல் ரெஸ்ட் ஸ்டேட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்ததில் ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ரெஸ்ட்டில் இருக்கிற பொருளில் மட்டும்தான் இந்த இனர்ஷியா ஆக்ட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு மூவிங்கில் இருக்கிற பொருளுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பொருளை ஸ்டாப் பண்ண நினச்சோம் அப்படின்னா அது டக்குன்னு ஸ்டாப் ஆகாது. அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை இனர்ஷியா ஆஃப் மோஷன்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இன்றைக்கி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை விஷுவலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.